பாருங்கள், மரத்தில் அணில் உட்காந்துருக்குது. நான் வந்தோன்னு மேலே ஏறி ஓடி போயிடுச்சு. பலா மரத்தை பறித்து பலாப்பழத்தை சாப்பிட்லான்னு வந்துருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குருவி கத்துது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் எங்கே பார்த்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. சும்மா படிக்கிறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, கேமை பார்க்குறாங்க. ஒரு நேச்சரை என்ஜாயே பண்ண மாட்டேங்கிறாங்க. பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. இது என்ன குருவின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அணிலும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. தாவி போயிடுச்சு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி. ஒன்று கீழே தண்ணி குடிக்க வந்திருக்கு. இது பார்த்து இங்கேருந்து ஒரு சைன் காட்டும், அது அப்புறம் கீழே இறங்கி வந்து தண்ணி குடிக்கும். இன்னும் சாப்பிடுது பாருங்கள். வந்துருச்சு ரெண்டும் வந்துருச்சு, ஜோடி போட்டுருச்சு. எடுத்து விட்டு பார்க்குது கீழே ஏதாவது இருக்குதா என்னன்னு. வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது. வாழைப்பழம் தோல் போட்டிருக்கோம், அதுக்குள்ளார பழம் இருக்கான்னு பார்க்குது. இன்னொன்று என்ன பண்ணுது, அந்த செடியில் போய் எதாவது இருக்கான்னு பார்க்குது. தொட்டியில் எறும்பு அங்கே ஓடுது, அதனால எறும்பு பிடிக்கலாமான்னு பார்க்குது. நிறைய பார்க்கலாம். எங்களோட சேனலை பார்த்திங்கன்னா வரிசையாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நேச்சரை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஒன்றும் இல்லை, வாங்க அங்கே போகலான்னு போயிட்டுருக்கு. ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ கிட்டக்க போய் நான் எடுக்க போகிறேன். சரி, குருவி பயந்து போதா இல்லை அப்படியே உட்காந்து அதோட இறையை தேடுதான்னு பார்ப்போம். பரவாயில்ல, பயந்துருச்சு. பயப்படுதோ. நான் வந்தோன்னே போயிடுச்சுங்க, அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு. வெரி பேட். அவங்க போயிட்டாங்க. அடுத்தது அணில் ராஜ்யம். அணில் என்ன பண்ணுறார்? இங்கே இருந்தாரே. மேலே போய் உட்காந்துட்டு தலையை அந்த சைடு வச்சு இந்த சைடு வச்சுட்டு என்னையே பார்க்குது. நான் எப்போ போவேன்னு உங்களுக்கு தெரியுதா? அங்கே இருக்கு பாருங்க, அதோ பாருங்கள். இப்படி வளைச்சிக்கிட்டு பார்க்குது பாருங்க. இந்த சைடு வளம்பு இப்படி வில்லு மாரி வளைச்சிருக்கு. வில்லு யோகா பண்ணிகிட்டு இருக்குது. இது இன்னும் காலையில் வந்தீங்கன்னா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். விடிய காத்தால எடுத்தோன்னா வீடியோ. இப்படியே ஒன்று தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது, நவுந்து போகிறது. இன்னொரு வீடியோவில் அந்த வாழை மரத்தை பற்றி பார்ப்போம். இது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுங்க எவ்வளோ சூப்பராக எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ மரம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.